श्लोका नंबर 25. यान्ति देवव्रता देवान् पितॄन् यान्ति पितृव्रता पितृव्रताः भूतानि यान्ति भूतेज्याः यान्ति मद्याजिनोऽपि माम्. சரி, இப்போ நம்ம பகவான்கிட்ட ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேட்கலாம். சரி, மக்களுக்கு தான் மோட்சம் வேணும்னு கேட்க தெரியலை. ஏன்னா அவள் மூடர்களாக இருக்கா, அஜ்ஞானிகளாக இருக்கா. பகவான்கிட்ட மோட்சம் வேணும்னு அவளுக்கு கேட்க தெரியல. இப்போ பகவானுக்கு தெரியும்ல, மோட்சம்தான் பெஸ்ட் கிஃப்ட்டுன்னு பகவானுக்கு தெரியும். அப்போ ஏன் பகவான் அதை நமக்கு கொடுக்கக்கூடாது? நமக்கு கேட்க தெரியலன்னா அதுக்காக அவர் கொடுக்காம போய்டுறதா? நல்ல கதையாக இருக்கே. இப்போ பகவான்கிட்ட நம்ம கேட்கலாமே, உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, நான் இந்த மாதிரி அல்பந்தான், என்ன பண்ணுறது, எனக்கு கேட்க தெரியல, நீ கொஞ்சம் பார்த்து எனக்கு ஏதாவது இந்த மோட்சம் அப்படின்றதெல்லாம் எதாவது கொடுத்துட்டு போகலாம்ல, எது பெஸ்ட்டோ அது நீ கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு இப்போ பகவான்கிட்ட நாம் கேட்கலாம். அப்போ அதுக்கு பகவான் என்ன பதில் சொல்லுவார்? அப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் இது இல்லை. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு இந்த மனுஷ சரீரம் கொடுத்ததே மோட்சம் அடையிறதுக்கு தான். ஏன்னா மனுஷ சரீரத்துக்கு தான் என்ன இருக்குது? ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. பாக்கி எந்த ஜீவராசியை எடுத்துட்டாலும் அதுக்கு அந்த சாய்ஸ் எல்லாம் கிடையாது. இது பண்ணணுமா, அது பண்ணணுமா, இது பண்ண வேண்டாமா, அதை பண்ண வேண்டாமான்ற சாய்ஸ் எல்லாம் மற்ற ஜீவராசிகள்னால சூஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் நச்சிகேதஸ்கிட்ட விரணீஸ்வ சொல்கிறாரா யம தர்மராஜா, எந்த வரம் வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ, என்ன வரம் வேணுமோ நீ கேளு அப்படின்னா. ஏன்னா மனுஷ ஜென்மத்துக்கு தான் அந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிறது இருக்குது. மற்ற எதை எடுத்துட்டாலும் இப்போ நாய் அதெல்லாம் எடுத்துட்டாலும் அதுக்கெல்லாம் ப்ரோக்ராம்டு லைஃப் தான். இப்போ நாயெல்லாம் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டுருக்கோம்? அது உங்களோட நின்று பேசிட்டு போகுமா? என்ன பண்ணும்? இப்படி ஓடும். சரி, எங்கே ஓடுறது, ஏதோ பிஸியாக இருக்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா கொடுன்னு திருப்பி ஓடி எங்கே நிற்கும். அதனால தான் சொல்லுவாள், நாய்க்கு நிற்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை, நாய்க்கு நிற்கவும் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அதுக்கு பாவம் ஃப்ரீ வில் கிடையாது. ஆனால் நமக்கு ஃப்ரீ வில் இருந்தாலும் நமக்கும் நிற்க நேரம் இல்லை, பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி நம்ம ஒருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி என்ன அடையணும், எனக்கு என்ன வேணும் என்னோடய லைஃப்பில் அப்படிங்கிறத என்னால் சூஸ் பண்ண முடியும். அப்போ பகவானுடைய ரோல் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அவர் வெறும் நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுப்பார். இதை பண்ணால் இது நடக்கும், அதை பண்ணால் அது நடக்கும். எதேச்சசி ததா குரு, என்ன வேணுமோ அதை நீ தான் செலக்ட் பண்ணி ஆகணும். உன்னுடைய வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது, அவளோட வாழ்க்கையை அவள் தான் வாழ்ந்தாகணும். அப்போ என்னெல்லாம் கோல்ஸ் இருக்குது, அந்த கோலெல்லாம் அடையணும்னா என்ன பண்ணணும், அப்புறம் அந்த கோலுடைய நேச்சர் என்ன, இது எல்லாத்தையும் நான் உனக்கு கிளியராக சொல்லிவிடுவேன். அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இப்போ இந்த சாய்ஸு எனக்கு இருந்தும் நான் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணினா அது யாருடைய மிஸ்டேக்? அந்த பர்சனுடைய மிஸ்டேக் இல்லையா? ஏன்னா அந்த சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஹியூமனுடைய ப்ரிவிலேஜ். ஆனால் நான் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ வில்லை ஆக்சுவலாக அப்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போ அதை வேண்டாம் அப்படின்னு நாம் ரெஃப்யூஸ் பண்ணும் பொழுது, அதாவது மனுஷ சரீரம் ஒரு பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, மோட்சத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக அதை பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் இன்டைரக்டாக பகவானுக்கு நாம் என்ன இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் திருப்பியும் அடுத்த வாட்டிலாம் இதெல்லாம் கொடுத்து வேஸ்ட்டெல்லாம் பண்ணாது,
ஏன்னா எனக்கு இது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. நீ அதுக்கு முன்னாடி நான் நாயாவோ கிளியாவோ இருந்தேன்ல, அது மாதிரியே இருந்து விட்றேன். ஜாலியாக நான் வந்து எனக்கு யார் அடித்தாலும் தெரிய போகிறதில்ல, யார் திட்டினாலும் எனக்கு வந்து தெரிய போகிறதில்ல, நான் மாட்டுக்கு அப்படியே வந்து சுற்றின்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம இன்டைரக்டாக பகவானுக்கு இண்டிகேஷனை கொடுக்குறோம். அதனால் பகவானும் என்ன பண்ணுவார்? இந்த ஜென்மாவை யார் ஆர்டர் பண்ணி கிடச்சிது? நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன், எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி பகவான்கிட்ட என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சரீரம் நமக்கு கிடைக்க போகிறது. அப்போ மோட்சம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதை யாரால் டிசைட் பண்ண முடியும்னா அந்த இண்டிவிஜுவல்னால தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ பகவான் சொல்ல நீ தான் அதை சூஸ் பண்ணணும். நீ சூஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு அசிஸ்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ கிளாஸ்க்கெலாம் வரோம்ல, இதெல்லாம் என்ன நம்மளோட முயற்சி மட்டும் இருந்தால் போருமா கிளாஸுக்கு வருது அப்படின்னா, ஒரு ஸ்டெப்லேயும் பகவான் வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் ஹெல்ப் பண்ணின்னு இருக்கார். நம்ம வந்து அந்த கோலை சூஸ் பண்ணிட்டோன்ற ஒரே ரீசனுக்காக பகவான் எப்படியெல்லாம் முடியுமோ எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். சரி, இப்போ வந்து பகவானால் ஏன் நமக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது அப்படின்னா, ஒன்று மோட்சம் வேணும்னு நீ சூஸ் பண்ணலை. ஆனால் பகவான் உனக்கு மோட்சம் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நீ ரிசீவ் பண்ணுறதுக்கே யோசிப்பியே. நீ அது உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீ அதில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னாவது எங்கேயாவது ஒரு இது காமிப்பல்ல. நீ வந்து அதில் உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொன்னால், நான் கொடுத்தா கூட உன்னால் வந்து அதை ப்ராப்பராக ரிசீவ் பண்ண முடியாது. இப்போது இங்கே கிளாஸ் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் வரதும் வராததும் யாரோட சாய்ஸ்? டீச்சரோட சாய்ஸாக இருக்க முடியாது. நீங்கள் கிளாஸுக்கு வர்றது கரெக்டாக, இன்றைக்கி கிளாஸு இருக்கா இல்லையாங்கிறது வேணால் டீச்சரோட சாய்ஸாக இருக்கலாம். பட் கிளாஸுக்கு வர்றதும் வராததும் வந்து அந்தந்த ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸ். அப்போ நீ வந்து இன்ஃபினிட் பற்றிலாம் யோசிக்கிறதுக்கே உனக்கு நேரம் இல்லாமல் எவ்வளோ ஃபைனைட் விஷயம் இருக்கோ அவ்வளோ ஃபைனைட் விஷயமும் வேணும் அப்படின்னு நீ வந்து அதுக்கு பின்னாடி ஓடின்னு இருக்க. அதனால் நான் கொடுத்தாலும் உனக்கு அது பிரயோஜனப்படாது. ஸோ தேவவிரதாக தேவான் யாந்தி. தேவவிரதா அப்படின்னா தேவதாஸை வழிபடுற அந்த பர்சன்ஸ். ஸோ தேவான் யாந்தினா தேவதாவை வர்ஷிப் பண்ணுறா. அப்போ அந்த தேவதாவை வர்ஷிப் பண்ணும் பொழுது அவளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லிமிட்டட் விஷயங்கள் தான் அவளுக்கு வந்து, ஏன்னா அந்த தேவதாக்கு லிமிட்டட் பவர் தான் இருக்கிறதுனால லிமிட்டட் விஷயங்கள் தான் அவளுக்கு கிடைக்கும். இப்போ லக்ஷ்மி தேவதாவை நீங்கள் வந்து வெல்த் வேணும்னு வர்ஷிப் பண்ணலாம். வெல்த் அப்படிங்கிறது ஒரு ஃபைனைட் விஷயம் இல்லையா? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து சரஸ்வதி படம்லாம் இருக்காது. என்ன சரஸ்வதியும் வச்சுக்கணும்ல, நான் நல்லா அறிவு வேலை பண்ணோம், அது அந்த அறிவு மூலமாக என்னுடைய வாக்கில் சரஸ்வதி இருந்து நான் கிளையண்ட் கிட்ட பேசும்பொழுது கரெக்டாக பேசி அந்த பிஸ்னஸை கிராப் பண்ணணும் அப்படிலாம் நமக்கு தோணாது. நேர பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி. அது எப்படி இருக்கும் அந்த ஃபோட்டோ? அப்படியே அவர் குடம் இருக்கும், அந்த குடத்துலேருந்து காசு எப்பயுமே கொட்டிகிட்டே இருக்கும். அந்த படமும் எங்கே மாட்டியிருப்பா அப்படின்னா அந்த அவரோட அந்த டேபிள் இருக்குல்ல, டேபிளில் ட்ராக்கு மேலே அப்படி பார்த்தா அந்த ட்ரா நிறைய பணம் வந்து கொட்டுற மாதிரி இமேஜின்லாம் பண்ணிட்டு, இப்போ என்ன அந்த மாதிரி கொட்டுறது எல்லாமே வந்து கண்ணுக்கே தெரியாத டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை? அதெல்லாம் வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ தேவவிரதாக தேவான் யாந்தி, பித்ருவிரதாக பித்ருன்னு யாந்தி. ஸோ பித்ரு அப்படின்னா நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவளை வந்து பித்ருக்களை வழிபடுறவாளுக்கு என்ன கிடைக்கும்? எதுக்கு வழிபடுவான்னா பித்ருலோகத்துக்கு போகிறதுக்காக அவள் வந்து வழிபடுவா. அண்ட் பித்ருலோகத்தில் இருக்கிற சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவளுக்கு கிடைக்கணும்னு வேண்டி பண்ணுவா. ஸோ யதா யதா உபாஸ்தே ததேவ பவதி. எதை நீ வேணும்னு கேட்குறையோ அதுவே உனக்கு கிடைக்கும். ஸோ பூதேஜ்யா பூதானி யாந்தி. பூத்தேஜ்யான பூத கணங்கள் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து தாமச
குணம் உடைய தேவதாஸ். இப்போ சரஸ்வதிலாம் எடுத்துட்டா சத்துவ குணம் நிறைஞ்ச, ஏன்னா நாலேஜ் இல்லையா. இதெல்லாம் இந்த பூத பிரேத பிசாச அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தேவதாஸ். அது சில விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு பண்ணுவாள்ல, அந்த மாதிரி தேவதாவை வழிபடுறது மூலமாக அதுக்கு என்ன லிமிட்டெட் ரிசல்ட்டோ அது அவளுக்கு கிடைக்கும். ஸோ தாமசிக் கோலை அடையிறதுக்கு நீ தாமசிக் தேவதாவை வழிபடுவ. மத்தியாஜினஹா அப்படின்னா என்ன வழிபடுறவா இருக்காளே. ஸோ கிருஷ்ணர் இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணுறார்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம மோக்ஷத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறார். ஸோ அவளுக்கு என்ன கிடைக்குமா? பூர்ணத்துவம் யாந்தி. என்கிட்ட வரவாளுக்கு நான் மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னா அப்படியே பக்தி பண்ணிகிட்டே இருந்தால் மோட்சம் கிடைக்காது. இப்போ பக்தி அப்படிங்கிறதுல இங்கே அகெயின் அந்த 3 லெவல்ஸ் ஆஃப் பக்தியை நாம் ஞாபகப்படுத்திக்கணும். உபாசனை, கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம். அது மூலமாக மோட்சத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார்.